ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாள் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமாக மாறிடும்னு சொல்லுவாங்க. இதை எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் நம்ம சேலஞ்சை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இதை சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேலஞ்சில் இன்றைக்கி 24வது நாளில் இருக்கோம். 21 நாளுக்கான அப்டேட்டோடு இங்கே வந்திருக்கேன். அதாவது வெயிட் லாஸ்க்கு ஒரு முயற்சி எடுத்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணதில் 21 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த 21 நாளோட ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நிறையா பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, என்னாலாம் வெயிட்டே குறைக்க முடியாது, சிம்பிளாக வாக்கிங் போனால் வெயிட் குறையுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அங்கே அதை சொன்னாங்க இங்கே இது சொன்னாங்க, நான் பல முயற்சி எடுத்தேன் எனக்கு வெயிட் குறையல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருப்போம். அப்படி இல்லைனா எனக்கு டைம் இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு தானே இருக்கோம். பட் இதை தொடர்ந்து பண்ணவங்க, அதாவது இதை தொடர்ந்து பண்ணவங்கன்ற சென்ஸ் நம்ம சின்ன சின்ன டாஸ்க்ஸ் கொடுத்தோம், எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தோம், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தோம். அந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணவங்க எவ்வளோ வெயிட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் அவங்களோட ப்ராக்ரஸ் Day 1 and Day 20 இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வெறும் 20 நாளில் நடந்ததை 21வது நாள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். கண்டிப்பாக யாரால் வேணால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம 100 days ஃபேட் லாஸ் சேலஞ்சோட குரூப். இவங்களாம் நம்ம மெம்பர்ஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சேலஞ்சை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்ரஸை அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அவங்களும் இதில் சில மெம்பர்ஸ் இருக்காங்க, பழைய சேலஞ்சில் இருந்தவங்களும் இந்த சேலஞ்சில் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். போஸ்ட் பண்ணவங்க ஒவ்வொருத்தவங்களோட ப்ராக்ரஸையும் பாருங்கள். அனஸ்வரா இவங்களோட ப்ராக்ரஸ் பார்ப்போம். இவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் இது. ஓகேங்களா? 20 days ப்ராக்ரஸ் போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள். இவங்க Day 1ல் பார்த்தீங்கன்னா 73 kgs இருந்திருக்காங்க. இப்போ Day 20 கம்ப்ளீட் ஆகி Day 21 அதாவது 21வது நாளில் பார்த்தீங்கன்னா 68 கிலோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க வெறும் 20 நாளில். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட்டில் 2.5 inch லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 0.6 inch லாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்கில் பார்த்தீங்கன்னா 0.9 inch, அதாவது கிட்டத்தட்ட 1 inch லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேட்டோட பர்சன்டேஜ் 2.7% ஃபேட் ரேஷியோ லாஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கொடுத்த ஃபிட்னஸ் கால்குலேட்டர், இதில் அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுலேருந்து அவங்க எடுத்தது. ஈஸியாக 5 கிலோவை லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா பேருக்கு நிறையா டவுட் இருக்கலாம், அப்போ 20 நாளில் 5 கிலோ எல்லாராலையும் லாஸ் பண்ணிட முடியுமா? இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒவ்வொருத்தவங்க உடம்புல வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் வாட்டர் வேகமாக குறையும். ஓகேவா? ஸோ பர்சன் டு பர்சன் மாறும். இப்போ அடுத்த பர்சன் பார்க்கலாம். மஞ்சு ராஜா இவங்களோட ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா 3.6 kg லாஸ் பண்ணியிருக்காங்க வித்தின் 20 days. ஆஷா 1.8 kgs லாஸ் பண்ணியிருக்காங்க Day 1 Day 20. இவங்களோட ப்ராக்ரஸ் பாருங்கள் 1 kgs. ஓகேவா? சாரா இவங்க பாருங்கள் 2 kgs லாஸ் பண்ணியிருக்காங்க Day 1 and Day 20. உங்களையும் நான் சொல்கிறது அதுதான், எப்போவுமே ஒரு ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அதில் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராக்ரஸ் அப்பையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சூப்பராக தெரியும். இவங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் 3.4 kg சேஞ்சஸ் பாருங்கள், சூப்பராக தெரியுது. நல்ல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க வித்தின் 20 daysல. ஓகேவா? இது மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் சிம்பிளாக எல்லோரும் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறேன். கலாஜய் 2.5 kg, இவங்க 2.2 kg. பூமாதேவி ஜாமுன்றவங்க 2.7 kgs லாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறையா பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் நீங்கள் அதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண விரும்பலை. ஓகேவா? எல்லாமே ஒரே நாளில் கண்டிப்பாக நடக்காது. ஒரு விஷயம் நம்மளுக்கு வெயிட் ஒரு நாளில் ஏறலை, வெயிட் ஏறுறதுக்கு நம்மளுக்கு பல நாள் ஆச்சு. அப்போ வெயிட்டை குறைக்கணும் போது சில விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். என்னென்ன தப்பு பண்ணமோ அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். கார்த்திகா ஸ்ரீதர் 1.7 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அருண்குமார் 2.5 kg. ஓகே, இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ கிட்ட குறைச்சிட்டாங்க. இப்போ ஐடல் வெயிட்டை ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 20 daysல எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். 600 grams வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ஃபேட்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்ட் 5% லாஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இவங்களும் லாஸ்ட் சேலஞ்சிலே பார்த்தீங்கன்னா 18 கிலோ கிட்ட குறைச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 1.7 kg குறைச்சிருக்காங்க இந்த 20 daysல. இவர் சூப்பராக ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காரு. 5.95 kg 20 daysல. பாருங்கள் சேஞ்சஸ் பாருங்கள், வெறும் 20 days தான்
தான் ப்ராக்ரஸ் தெரியுதா? இதுதான் விஷயம். என்னென்னா நம்ம சொல்லி கொடுக்குறத அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். யாரால் வேணால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஒவ்வொன்றும் டேட் வைஸாக அப்டேட் பண்ணி ப்ராக்ரஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்களோட ஹிஸ்ட்ரியே இங்கே இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இவர் பாருங்கள் 6 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. சேஞ்சஸை பாருங்கள். விமல் விசிபிளாக தெரியுதா? டே 1ல் போஸ்ட் போட்டது வித் டே இன்ஃபர்மேஷனோடு இருக்கும். டே 20 6 kg ஃபேட் லாஸ் பாருங்கள் எத்தனை பர்சன்ட்டு. 4.69% ஃபேட் லாஸ் பண்ணியிருக்காரு. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். முருகன் இவர் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு? 4 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. இவரோட சேஞ்சஸும் பாருங்கள் டே 1க்கும் டே 20க்கும். காலக்ஷ்மின்றவங்க 1.4 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, இவங்களும் 2.5 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் அப்படியே போது பாருங்கள், போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணுன்னா அருள்ராஜ் இவர் பழைய சேலஞ்சிலேயே நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருந்தார். இப்போ பாருங்கள் 3.5 kg. சிம்பிளாக சொல்ல வரது என்னென்னா, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜேர்னியில். நீங்களும் வந்து பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக குறைக்கலாம். இப்போ கூட என்னோடய யூடியூப் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், பார்த்தா தாராளமாக குறைக்கலாம். இப்போ இந்த குரூப்பில் நான் வந்து சேர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ராக்ரஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதால் வந்து இதில் நடுவில் சேர முடியாது. நெக்ஸ்ட் மந்த்து 15th, அதாவது வந்து ஏப்ரல், இன்றைக்கி ஏப்ரல் 1 இல்லையா, வர 15ஆம் தேதி வந்து டிடிஎஸ் ப்ரோன்னு என்னோடய ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து வெறும் 100 மெம்பருக்கு தான் வந்து நான் வந்து அலாட் பண்ணி அதை பர்சனல் கைடன்ஸ் கொடுக்கலாம். அதில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது வந்து யாருக்குன்னா, எனக்கு பர்சனலாக கைடன்ஸ் வேணும், நான் உங்ககிட்ட இண்டிவிஜுவலாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு மென்டார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 19 மாதம் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண டிடிஎஸ் ப்ரோன்ட்டு. இதுதான் இந்த ப்ராஜெக்டை இப்போ கம்ப்ளீட் பண்ணி கரண்ட்டில் லான்ச் பண்ண போகிறோம். இதோட லான்ச்சிங் வீடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ 15th தான் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வீக்ஸ் ப்ரோக்ராம். இந்த 12 வீக்ஸில் உங்களால் கண்டிப்பாக வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியும். கேரண்டடாக வந்து அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பல முயற்சிகள் எடுத்து தோற்றுருந்தீங்கன்னா, இந்த வாட்டி வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஒன்லி 100 மெம்பர்ஸ். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு 40 சீட் தான் வந்து அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் புக் ஆகிடும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட்டுன்றது உங்களுக்கு நானே கால் பண்ணி ஃபர்தராக பேசுவேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் வேணாம், நான் வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலன்றவங்க என்னை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்கு 100 days சேலஞ்ச் டே 1லேருந்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் சூப்பராக வந்து ஃபேட் லாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களாலேயும் முடியும், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஸ்லிம் ஆகிறோம், சீன் போகிறோம்.